புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. என்டிஏ கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் இதுவரைக்கும் நான் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன்னு ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம். இது எப்படி சாத்தியமாகும்? பாஜகனுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸும் இபிஎஸும் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. முன்னாள் பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடி இதயத்துல ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாருங்க அப்படின்றாங்க. அமித்ஷாவினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு பாத்திரமாக ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாருங்க, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறாருன்னு நயினா நாகேந்திரன் சொல்றாரு, அண்ணாமலையும் சொல்றாரு. இதுல என்ன லாஜிக் இருக்குதுன்னே தெரியல. ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு இழுபறியான கூட்டணி, இழுபறியான ஒரு சூழல். என்டிஏ கூட்டணியில தொடராமா வேணாவா அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் ஒரு சந்தேகமான ஒரு பார்வை, குழப்பமான ஒரு சூழல். அதனாலதான் 2 நாள் ஆலோசனை கூட்டத்துக்கு, அதாவது அதிமுகனுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்துல ஓ பன்னீர்செல்வம் ஒரு தெளிவான ஒரு முடிவை சொன்னாரா, இல்ல குழப்பமான ஒரு முடிவை அறிவித்தாரா, இல்ல என்ன சொல்றதுன்னு தடுமாறினாரா அப்படின்னு நமக்கு நன்றாகவே தெரியும். இன்றைய வரைக்கும் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிற அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. ஆனா 38 வருவாய் மாவட்டங்களுக்கும் நாங்க சுற்றுப்பயணம் போய் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு கூட்டணி நிலைப்பாட உறுதியாக தெளிவாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்டிஏ கூட்டணியில இன்னைய வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்றது என்ன? நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில கேட்ட பிறகு கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு தகவலை நான் சொல்றது இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடி, இடிமேல் இடி விழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன் பாஜக கூட்டணியில உறுதியான ஒரு சூழல் வச்சுமோன்னு தெரியல, ஏன் கூட்டணியில இணைந்தோன்னு தெரியலன்னு தவிக்கக்கூடிய ஒரு மனநிலையை நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா அமித்ஷா அவர்கள் சென்னை வந்த போது எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில அமித்ஷா பக்கத்துல, வலது பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி நீங்க உற்று கவனித்தீங்கன்னா அவர் ஒரு இயற்கையாவே இருந்திருக்க மாட்டார், ஒரு செயற்கைத்தனமாகத்தான் இருந்திருக்கும். முகம் இருக்கும், ஒரு சோகமான சூழல். யாரோ ஒருத்தர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஒரு கட்டளை போட்டிருக்காங்க, அதன்படி நீ செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு விதியை போடுவாங்க தெரியுமா, கட்டளை போடுவாங்க தெரியுமா, அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அன்றைய சூழல்ல உட்கார்ந்து இருந்தாரு. ஏன் இந்த இறுக்கம், ஏன் இந்த அமைதி, ஏன் இந்த சூழல் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள், மூத்த அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். ஏதோ ஒரு அழுத்தம். எடப்பாடி பழனிசாமி நம்ம பாஜக கூட்டணியில இணைந்து செயல்பட்டாதான் பாஜக தமிழகத்துல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கோ, தமிழகத்துல நிறைய தொண்டர்களை பலத்தை நம்ம உருவாக்குவதற்கோ இந்த கட்சி நமக்கு தேவை அப்படின்னு அமித்ஷாவுடைய மாஸ்டர் பிளான். இந்த மாஸ்டர் பிளான்ல இரையாகி விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக இரட்டை இலை சின்னம் பிரச்சனை, அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சனை, ரெண்டுமே நீதிமன்ற வழக்கு இருக்கு, தேர்தல் ஆணையத்துல விசாரணை இருக்கு. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிற மாதிரி கடைசியில நமக்கு தீர்ப்பு நீதிமன்றத்திலேயோ தேர்தல் ஆணையத்திலேயோ விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வந்துவிட்டால் கட்சி நம்ம கிட்ட வரும் அப்படிங்கிறதுனால ஓ பன்னீர்செல்வம் தெளிவாக இப்போ வரைக்கும் முடிவெடுக்க முடியல. என்டிஏ கூட்டணியில தொடரலாமா, இல்ல வெளியேறலாமா, இல்ல விஜயுடன் கூட்டணிக்கு போகலாமா வேணாமான்னு ஓ பன்னீர்செல்வத்தால முடிவெடுக்க முடியல. அதே சூழல் தான் எடப்பாடி பழனிசாமிக்கும். பாஜக கூட்டணியிலிருந்து நம்ம வெளியேறினா நமக்கு வேறு மாதிரியான ட்விஸ்டுகளை நமக்கு பாஜக மேலிடம் அழுத்தம் கொடுக்கும். அதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, வேறு வழியே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம். ஒருவேளை என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தொடர்கிறாருன்னே வச்சுக்கலாம். தேர்தல் நெருங்குற போது, தேர்தல் கூட்டணி அறிவிக்கப்பட்டு ஒரு பிரச்சாரத்திற்கு போகின்ற போதோ ஒரே மேடையில ஓபிஎஸ், இபிஎஸ், அமித்ஷா, எடப்பாடி, மோடி, அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், கூட்டணி கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒரே மேடையில அமர்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பேச வேண்டும், எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களை ஓ பன்னீர்செல்வம் ஆதரித்து பேச வேண்டும், அவர் தொகுதிக்கு இவர் போகணும், இவர் தொகுதிக்கு அவர் போகணும்,
எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி நம்மளை விட்டா போதும்டா, நம்ம ஓடிய போயிடலாம் அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஆனா எங்குமே ஓடவும் முடியாது. அதனாலதான் முதலே சொன்னேன், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை மோசமாகி போய் கொண்டிருக்கிறது, தடுமாற்றமாகி கொண்டிருக்கிறது. என்ன முடிவெடுக்க போகிறார்? சாதுரியமாக முடிவெடுக்க போகிறாரா அல்லது பாஜக கூட்டணியிலே சாய்ந்து கிடக்க போகிறாரா அப்படிங்கிறது நம்ம மிகப்பெரிய எதிர்பார்ப்பான ஒரு கேள்வியாக பார்க்க முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகா தனித்துவமான ஒரு மெகா கூட்டணி உருவாக்குறதுல தீவிரமா இருக்கிறாங்க. இந்த மெகா கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம், டிடிவி இவர்களும் இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் தாவேகா கூட்டணியில, தாவேகா கட்சியில, அந்த கூட்டணியில பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த அடிப்படையில தேமுதிக முதற்கட்டமா பேச்சுவார்த்தை பேசி தேமுதிக தாவேகாவுடன் கூட்டணியில இணைய போதுங்கிற தகவல் தான் இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்படுகிற பேசப்பொருளாக இருக்கிறது. புதுக்கோட்டையில விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றார். அப்ப செய்தியாளர்கள் விஜய பிரபாகரன் கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்க தேமுதிக தாவேகாவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய விஷயம் போய்கிட்டு இருக்கு, அந்த பேச்சு அடிபடுது, நீங்க தேமுதிக தாவேகாவுடன் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு விஜய பிரபாகரன் அவர்கள், அதாவது ஒரு குழப்பமும் இல்லை, ஒரு தெளிவான பதிலும் இல்லை, ஆனால் அவர் ஒரு கருத்தை பகிர்றாரு. எங்களுக்கு என்ன விஜய் அவர்கள் என்ன விரோதிங்கிறாங்க அப்படிங்கிறார். அப்பனா என்ன, கூட்டணின்னு வருகிற போது வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நிச்சயமாக வைப்போம், இணைவோம் அப்படிங்கிறது தான் அதன் பொருளாக பார்க்க முடிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேமுதிக, பாமக, தாவேகா கூட்டணியில இணைவதற்குண்டான முயற்சிகள்ல, பேச்சுவார்த்தைகள்ல, இறுதிக்கட்ட முடிவுகள்ல, பல்வேறு தொகுதி பங்கீடுகள்ல ஒரு சமசரமான பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அரசியல் கள நிலவரமாக இருக்கிறது. இங்க ஓபிஎஸ், டிடிவியும் எந்த அணியில இணைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என்டிஏல தொடர்வார்களா, என்டிஏ விட்டு வெளியேறுவார்களா, ஓபிஎஸ், இபிஎஸ் இருவரும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாகின்ற பட்சத்தில் இது சாத்தியமா? அது சாத்தியப்படுகின்ற வகையில் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்தாலும் அது வெற்றிக்கு வாய்ப்பாக மாறுமா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க இருமுனையா, மும்முனையா, 4 முனையா போட்டிங்கிறது போக 4 முனை போட்டிங்கிறது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. நேற்று கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பகிரங்கமான ஒரு தெளிவான முடிவை அறிவிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கடந்த காலங்கள்ல பல தேர்தல்கள்ல நாங்க நின்று தோற்று போயிருந்தாலும் கூட நாங்கள் தனியா நிக்கிறது நாங்க பெருமையா நினைக்கிறோம், ஒரு கட்ஸா நினைக்கிறோம், எங்களுக்கு அதுதான் தில்லு, அதுதான் திறமை எங்களுக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட நாங்க தனித்துத்தான் போட்டியிட போறோம் அப்படின்னு பகிரங்கமாவே நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல அதாவது 50% ஆண்களுக்கும் 50% பெண்களுக்கும் சரிசமமாக வேட்பாளர்கள் நாங்கள் நிறுத்த போறோம் அப்படின்னு 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் அறிவிக்க போறோம் அப்படின்னு சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திமுக கூட்டணி ஒரு பக்கம், பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், தமிழக வெற்றி கழகம் கூட்டணி ஒரு பக்கம். இங்க கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது யார் எதிர் துருவத்தில் கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு கடுமையான ஒரு போட்டி, மிகப்பெரிய சிக்கலான போட்டியா கூட இருக்கும். ஏன்னா கூட்டணி அப்படிங்கிற வருகிற போது எந்தெந்த கட்சிகள் திமுக ஆல்ரெடி திமுகவுல ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. வேற ஒரு கட்சிகள் திமுகவுக்கு போகுமா, இல்ல திமுக இருந்து ஏதாவது ஒரு சிறிய கட்சிகள் அங்கிருந்து வெளியேறுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பே இல்லாத வகையில ஒரு கட்டுக்கோப்பாக திமுக கூட்டணி இருக்கு. இங்க எந்த கூட்டணி உறுதியாக இருக்கும், மெகா கூட்டணியாக உருவாகும், திமுகவுக்கு ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில, எதிர்க்கக்கூடிய வகையில எந்த கூட்டணி உருவாகும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் வாய்ப்பு இருக்கு. இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கிறது. தேமுதிக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தாவேகாவுடன் கூட்டணியில் இணைந்தால் இது ஒரு மெகா கூட்டணியாக மாறும். திமுகவுக்கு எதிராக எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு கூட்டணியாக தாவேகா அமையும் அப்படிங்கிறதுல நம்முடைய கருத்தாக பார்க்க முடிகிறது. பொறுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய இலக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி பரவுது. என்ன அப்படின்னா, பாஜகவுடன்
அதாவது என்டிஏ கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைய போகிறது. இதனால சிறுபான்மையர் வாக்குகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு செய்தி பரவுச்சு. அந்த அடிப்படையில நம்ம ஒரு செய்தி அதற்கு முன்பாக ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை உடனடியாக ஒரு அறிக்கை மூலியமா ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். என்ன அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணியில தாவேக இணைகிறது, கூட்டணியில சேரப்போகுதுங்கிற பேச்சு வைரலாக அடிபடுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருந்தோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா இந்த அதாவது கட்சியினுடைய அதாவது தாவேகானுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்க அப்படின்னு. அதன் பிறகு மறுநாள் பாஜகனுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு செய்தியை பரப்புனாங்க. அதாவது நான் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லைங்க, எந்த விதமான அறிவிப்பும் வரலைங்க அப்படின்னாங்க. ஆனால் நேற்று அதற்கான முடிவாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வருது. மீண்டும் அதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஒரு செய்தியை பரப்புனாங்க. நாங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் செய்தியாளர் மத்தியில் கொடுத்த ஒவ்வொரு கருத்தும் நாங்க சொந்தமா கொடுக்கிற கருத்து கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் அவர் கொடுக்கக்கூடிய செய்திகளை தான் ஊடகத்தில் நாங்க பதிவு பண்றோம். திமுகவுடனும் பாஜகவுடனும் கூட்டணி இல்லைன்னு ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க, எங்க தலைவர் சொல்லிட்டாங்க. அவர் சொன்ன அவர் அறிவுறுத்தலின்படிதான் நாங்க செய்தியாளர்கிட்ட திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதுதான் உறுதியானது அப்படின்னு திட்டவட்டமாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதை பார்க்கின்ற போது பாஜக அதிமுக கூட்டணியில் வேறு எந்த கட்சியும் இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி தலையில அடிமேல் அடி இடிமேல் இடி விழுந்தவாறு உள்ளதாகத்தான் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் ஒரு இழுபறியான ஒரு சூழல், கூட்டணியில இருக்கலாமா வேணாவோ, உள்ள இருக்கலாமா வெளியே போகலாமா அப்படின்னு ஒரு குழப்பநிலையில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர்வாரா, தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. டிடிவியும் ஓ பன்னீர்செல்வமும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைந்த அதிமுகவா, இரட்டை தலைமை அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குமா, இல்ல ஓ பன்னீர்செல்வம் பிரிந்துதான் இருக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைதான், நான் தான் பொதுச் செயலாளர், கட்சி என்றுதான் சின்ன என்றுதான் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இப்படி பிரிந்தே இருந்து என்டிஏ கூட்டணியில் இவர்கள் வேறு அவர்கள் வேறு என்று பிரிந்திருந்தார்கள் என்றால் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா, சிக்கல்களை சந்திப்பார்களா, தடுமாற்றத்தை எதிர்வினையை ஏற்படுத்துவார்களா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மெகா கூட்டணி அமைக்கும், அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.